அப்ப அவர் கிளாஸுக்கு வந்த உடனே நோட்ஸ் ஒன்று கொண்டு கொண்டு வர மாட்டாரு. மார்க்கரால ஒயிட் போர்டில் ஒரு மைண்ட் மேப் கொண்டு வரைவார். மைண்ட் மேப் கொண்டு வரைவார். எல்லாம் மைண்ட்ல இருந்து வரைவார். ஏன்னா அவர் அப்படித்தான் படிச்சாரு. படிச்சுட்டு பிள்ளைகளுக்கு அந்த மைண்ட் மேப்ல இருந்து ஒரு சப்ஜெக்டா விளங்கப்படுத்துவார். எல்லாருக்கும் கிளியரா விளங்கு. அவங்களும் அந்த மைண்ட் மேப் எழுதி கொள்ளுவாங்க. இதுதான் மைண்ட் மேப் பவர். அதை நீங்க சரியா புடிச்சுக்கொண்டீங்கன்னா உங்க எல்லா பாடத்தையும் மைண்ட் மேப்ல நீங்க படிச்சிடலாம். எக்ஸாமுக்கு நீங்க என்ன கேள்வி வரும்போது அந்த மைண்ட் மேப்ல படிச்சீங்களே அது உடனடியாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுதான் அல் குவார்ஸ்மி உருவாக்கின ஒரு மெத்தட் இருக்குது. அதை நாங்கள் எங்க மெமரி டெக்னிக் கோர்ஸ்ல சொல்லி கொடுப்போம். பார்வை மூலமாக எப்படி மெமரைஸ் பண்ற, போட்டோகிராஃபிக் மெமரி எப்படி உருவாக்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுல அது இந்த மைண்ட் மேப்போட அதுவும் இணைஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான இது தரும். நீங்க எக்ஸாம் எழுதும்போது சில டைம்ல இந்த நோட்ஸை கொப்பியில இந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு திறமை. அது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு நான் சொன்னால் குவாரஸ்மி மெத்தட் மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த வகையில நாங்க என்ன செய்யணும், சில விஷயங்களை மைண்ட் மேப் மூலம் படிக்கணும். மைண்ட் மேப்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு மரத்தை பார்த்திருப்பீங்க. அதுக்கு வேர் இருக்கு, அதுக்கு தண்டு இருக்கு, அதுக்கு பல கிளைகள் இருக்கும். சரியா? இதே போல உங்களோட நோட்ஸை நீங்க வகைப்படுத்தணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன, அதுதான் மரத்துல வேர். சரியா? இதுல ஒரு விஷயத்துல காரணம் என்ன, அதுல முக்கியமான விஷயம் என்ன, அதுல தண்டு வேர் எல்லாம். அதுல கிளை விஷயம் என்ன, சப்டைட்டில்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் என்ன, அதுதான் கிளைகள். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன, அதுதான் மரத்துல இலை. அப்படி ஒரு மைண்ட் மேப் கொண்டு வரையணும். பாருங்க, இந்த போட்டோல ஒரு மைண்ட் மேப் வரைஞ்சிருக்கிறாங்க. நடுவுல ஒரு வட்டம் இருக்குது. இதுதான் அந்த அந்த மொத்தமான ஸ்ட்ரக்சரும். சரியா? அந்த மொத்தமான விஷயமே எதை பத்தி பேசுது அதை நீங்க இந்த சின்ன வட்டத்துக்குள்ள எழுதணும். எழுதிட்டு அடுத்தது பாருங்க, கிளையா பிரிச்சுக்கிறாங்க. மொத்தம் 5 கிளையாக 6 கிளையாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்சு அதுல இருக்கிற முக்கியமான 6 கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க எழுதணும். எழுதி அதை ஒவ்வொன்றையும் நீங்க பிரிக்கணும். இது உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் புக்ஸ்ல நிறைய விஷயங்களை இதை பயன்படுத்தி எழுதிருப்பாங்க. ஏன்னா மனிதன் உளவியலை புரிஞ்சு கொண்டு இந்த மெத்தட்ல தான் பாடத்தொகுப்பு எல்லாம் உருவாகுது. இதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய ஏஐ இருக்குது. இதை நீங்க உங்க நோட்ஸ் கொடுத்தாலே அது மைண்ட் மேப் உருவாக்கி தரும். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, உங்களோட கிரியேட்டிவ் அந்த பவரை பயன்படுத்தி நீங்க உருவாக்குற மைண்ட் மேப் உங்களுக்கு மறக்காது. அது எப்படி கிரியேட்டிவ் பவரை பயன்படுத்துறது, எப்படி உருவாக்குறதுங்கிறது நான் கோர்ஸ்ல சொல்லி தருவோம். எனவே இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, மைண்ட் மேப் மூலமாக நீங்க படிக்கிறது உங்களுக்கு மறக்காது. உங்களுக்கு தேவையான சொன்னா யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ஹவு டு மேக் மைண்ட் மேப் அடிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. ஆனா அதுல இல்லாத இன்னும் பல தகவல் விஷயங்களும் அதுல இருக்குது. அப்ப அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் அந்த சி. கடைசியாக இ அண்ட் ஆர், இது முக்கியம். இது என்ன தெரியுமா, இப்ப இவ்வளவு நேரமும் பாடமாக்க தேவையில்ல, குந்தி இருந்து திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது என்ன ப்ராக்டிக்கல் பண்ண வேண்டியது ப்ராக்டிக்கல் பண்ணுங்க. அடுத்து அப்ளை பண்ண வேண்டியது ஏற்கனவே உங்களோட ஒப்பிட்டு. சரியா? ஒப்பிட்டு என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மைண்ட் மேப் வரைஞ்சி அதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்க மைண்ட்ல நின்றும். கடைசியா வரதுதான் இஎன்ஆர். இதை நீங்க கட்டாயம் மெமரைஸ் பண்ணி தீரணும். இதுக்கு வேற வழி இல்லை. உதாரணமா சொல்லுவாங்களே, இந்த இந்த விதிகள். சரியா? குறிப்பிட்ட வரைவிலக்கணங்கள், அடுத்து கோட்பாடுகள், அதை கண்டுபிடிச்சவர் யாரு, அதுல ஆண்டு என்ன, இப்படி பல விஷயங்கள். இதுலதான் நாங்க என்ன செய்யற சிக்குப்படுற. மெமரைஸ் பண்ணிட்டு போவங்களே இது ஞாபகம் வராது. இது ஞாபகம் வந்தா உடனே ஃபெட்டப்பா எனக்கு ஞாபகம் நிக்குது இல்லைன்னு நீங்க கவலைப்படுவீங்க. கவலை என்ன செய்யும், பதட்டம் என்ன செய்யும், இருக்கிற ஞாபக சக்தியை அழிச்சிரும். அதை நாங்க படிப்போம் டீட்டெயிலா எங்க மெமரி கோர்ஸ். அது செஞ்சு கொண்டு வரோம். நீங்க விருப்பம் அதுலயும் கலந்து கொள்ளலாம். அதுல என்னென்ன காரியங்கள் எங்கட ஞாபக சக்தியை அழிக்கும், உளவியல் ரீதியாக எப்படி நாங்க ஞாபக சக்தியை வச்சு கொள்றதுன்னு நாங்க படிப்போம். ஏன்னு சொன்னா, நாங்க பார்க்கிற திரைப்படம் ஏன் ஞாபகம் இருக்குது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உண்டு, அதன் மீதான எங்களுடைய எதிர்பார்ப்பு, அது நடிகர் எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, அதுல இருக்கிற தொடர்ச்சி, அதை பயன்படுத்துற உணர்ச்சி, அதுல இருக்கிற என்ன காட்சி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேரும்போது தான் அது ஞாபகம் நிற்கிது. அதுல நிறைய உளவியல் காரணங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்க அதுல படிப்போம். அடுத்த ஆன்மீக காரணங்கள், அதெல்லாம் எங்களுக்கு சரியாக இருக்கும்போது நல்ல ஞாபகம் நிற்கும். சரியா? அப்ப எனவே அதெல்லாம் நாங்க பார்ப்போம் வேறையாக. இதுல இ அண்ட் ஆர், சரியா, எவிடன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், இதெல்லாம் கட்டாயமாக எங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும். அப்ப எக்ஸாம்ல அதெல்லாம் எழுதினா தான் திருத்துறவர் பார்ப்பாரு, ஓ இந்த புள்ள நல்ல நாலேஜான பிள்ளையா இருக்குது, நல்ல எவிடன்ஸோட எழுதியிருக்கிறாங்க, நல்ல ரெஃபரன்ஸோட எழுதியிருக்கிறாங்க, உடனடியாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரும். அப்ப அதுக்குத்தான் இந்த கடைசி இப்படி உங்களோட புக்ல இருக்கிறது நீங்க அடையாளம் கண்டு அதை என்ன செய்யணும் தெரியுமா, ஃபிளஷ் கார்ட் மூலமாக படிக்கணும். அது என்ன ஃபிளஷ் கார்ட் அப்படின்னா, இது முக்கியமான ஒரு மெமரி டெக்னிக். இதுவும் டீட்டெயிலான ஒரு விஷயம் தான். இப்ப நிறைய எப் வந்துட்டு, நான் எங்களோட மெமரி டெக்னிக் பிள்ளையோட குரூப்ல
விளங்கப்படுத்தியிருந்தேன். ஃப்ளஷ் கார்டுனா என்னண்டா ஒன்றும் இல்ல. நீங்க ஒரு அட்டை ஒன்று எடுக்கணும். ஒரு அங்கர் பெட்டி எடுத்து ஒரு அட்டை மாதிரி வெட்டணும். வெட்டி நீங்க அந்த படிக்கிற அந்த விஷயத்த ஒரு தலைப்பாக ஒரு கேள்வியாக எழுதிட்டு விடையை அதுக்கு பின்னால வச்சு கொள்வீங்க. பின்னால அதுல விடையறிக்கும். சரியா? நீங்க படிச்சுட்டு அந்த ஃப்ளஷ் கார்டை எடுத்து அதை பார்ப்பீங்க. பார்த்து அதை விடை என்னன்னு யோசிப்பீங்க. யோசிச்சிருக்க சொல்லி பார்ப்பீங்க. ஞாபகம் வந்தா சரியா அப்படின்னு திருப்பி பார்க்கிறது உங்களுக்கு சாதாரணமா விளங்கும். ஆனா இது மிகப்பெரிய ஒரு மெமரி டெக்னிக். யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் மாதிரி இதை சஜஷன் பண்ணா இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி. இது இப்ப மட்டையெல்லாம் வெட்டி எழுதுற கஷ்டம். போன்ல நிறைய எப்படி இருக்குது. அதுல எப்படி பேர் ஒன்று பாருங்க, நான் காட்டுறேன். சரியா? இதுல விளங்குது என்ன தெரியும், மெமரி கார்டு ஒன்று பாருங்க. மெமரி கார்டு. இதுல ரெண்டு முக்கியமான மெமரி டெக்னிக் பயன்படுத்திக்கிறாங்க. ஒன்று ஃபிளாஷ் கார்டு, ரெண்டா ஸ்பேஸ்ட் ரெபிடேஷன். ரெண்டுமே இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட இந்த விஷயங்கள், இந்த எவிடன்ஸ், இது அந்த குறிப்புகள் அதெல்லாம் அதிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் கார்டு உருவாக்கி தரும். இப்போ நீங்க போனை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா, சரியா, நான் உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் கார்டை மட்டும் சொல்லி தரேன். சரியா? இங்க பாருங்க, வாட் இஸ் சைக்காலஜி அப்படின்னு நான் இதுல கேள்வி ஒன்று கொடுத்திருக்கிறேன். விட அதுக்குள்ளுக்கு இருக்குது, அந்த காட்டுல இருக்குது, எனக்கு காட்ட மாட்டுச்சு. இப்ப நான் அதை நினைச்சு பார்க்கணும், எனக்கு அது ஞாபகம் வருதான்னு சொல்லி. ஞாபகம் வந்துட்டு சொன்னா சரியா அப்படின்ட்டு நான் இது கொடுப்பேன். கொடுத்த உடனே அது விடையை காட்டும். அப்ப உடனடியாக ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். ஓகேன்னு சொல்லி இது நிறைய உளவியல் காரணங்கள், நிறைய விஷயம் மூளைக்குள்ள நடக்குது. ஒன்று, எங்கிட்ட நரம்பியல் ரீதியா நியூரோ சயின்ஸ்ல நாங்கள் படிப்போம். நரம்பியல் ரீதியா நீங்க ஒரு புதிய ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு நரம்பு ஒன்று உருவாகும். அதாவது புது நரம்பு உருவாகும்னு சொன்னா, ஒரு நாங்க ஒரு வயலுக்கு நாங்க அதிகமா நடந்து 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 போனோம்னு சொன்னா ஒரு பாதை உருவாகுற மாதிரி உங்களோட பிரெயின்ல என்ன செய்யும், ஒரு இடம் உண்டு, அதுக்குன்னு ஒரு புதிய ஒரு இதொன்று உருவாகும். திரும்ப திரும்ப நீங்க இப்படி நினைச்சு பார்க்க பார்க்க அது நல்ல பலமாகும். திரும்ப திரும்ப இந்த வயல்ல நடந்து 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 போனீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல பாதையாக உருவாகுற மாதிரி அது நடக்கும். அப்ப அது இந்த ஃபிளஷ் கார்டு மூலமாக நிறைய நடக்குது. அதுல ஸ்பேஸ் ரெபிடேஷனுக்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா அது அப்படி உங்க பிரெயின்ல நிற்கும். அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. படிக்கிற விஷயத்த ஆஹ், ஐந்தாக பிரிப்போம். அந்த விஷயத்தை சரியா செஞ்சோம்டா ஆட்டோமேட்டிக் எங்க மனசுல நின்றும். இது நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கடா ஒரு கட்டத்துல எப்படி மாறும்னு சொன்னா, நீங்க ஒரு கிளாஸ்ல இருக்கும் போது படிச்சு தரும் போதே அவங்களோட பிரெயின் பிரிக்கும். இது இந்த விஷயம், இது இந்த விஷயம், இது இந்த விஷயம், இது இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கிளாஸ் முடியும் போது எல்லாமே உங்களோட ஞாபகத்துல நிற்கும். அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணா அது வரும். எனவே நான் சுருக்கமாக இதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எனவே இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர நினைச்சேன். ஓகே, இந்த கிளாஸ் முடிய, சரியா, நீங்க என்ன செய்யுங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட ரீதியில டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அப்படி சென்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அதுல ஒரு விஷயத்தை சொல்லி தருவேன். முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க அப்படி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுல முக்கியமான இதுல ஒரு கீ ஒன்று இருக்குது, திறப்பு ஒன்று, அதை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். எனவே இந்த கிளாஸை நாங்க முடிச்சு கொள்வோம். ஆரம்ப காலம் இருந்தே இதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இந்த கிளாஸுக்கு இந்த டைம்ல கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா கைர், நன்றி. இதே போல நாங்கள் எதிர்காலத்தில் சில ஃப்ரீயா ஒர்க் ஷாப் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், அதிலையும் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா எங்கட என்ன பேமெண்ட் பண்ணி படிக்கிற ஒரு சின்ன ஒரு சல்லி கட்டி படிக்கிற ஒரு கோர்ஸும் இருக்குது. அதுல நான் ஏற்கனவே நம்பரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணனே, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். நிறைய விஷயம் இருக்குது. இதையும் நாங்கள் ஆழமாக சொல்லிக் கொடுப்போம். எனவே அதுலேயே நீங்க கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்ளலாம். சரியா? பாரக்கல்லா ஃபீக். உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி வைங்க. முடிச்சு கொள்றேன். சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பாரக்கல்லாஹு ஃபீக்.